தீபக் வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் பெண்மணி. இதையெல்லாம் வைரல் ஆகுறதுக்கா அப்படின்ற மாதிரி கூட்டத்துல இருந்தவங்க கத்தி இருக்காங்க. போலீசின் பாதுகாப்புக்கு மத்தியில் பர்தா அணிந்து கொண்டு வேகமாக அழைத்து செல்லப்பட்ட பெண்மணி. கேரளால பேருந்துல பயணிச்ச தீபக் அப்படின்றவங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததா சொல்லி பெண்மணி ஒருத்தவங்க குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்ட நிலையில தீபக் விபரீத முடிவெடுத்துக் கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உயிரிழந்த நபருடைய பெற்றோர்கள் காவல்துறையினர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில போலீசாரும் இந்த வழக்க தற்கொலைக்கு தூண்டியது தொடர்பான வழக்கா பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்களிலுமே பல்வேறு நபர்கள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து பெண்மணி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பெண்மணி கிட்ட இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி அவங்க எடிட் பண்ணி தான் அந்த வீடியோவை போட்டாங்களா இல்ல முழுமையா பதிவு செய்யப்பட்ட வீடியோவா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணியை காவல்துறையினர் நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்து செல்லும் போது அங்க பல இளைஞர்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. பல கோஷங்களையும் எழுப்பியிருக்காங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு மத்தியில போலீசார் அந்த பெண்மணியை பாதுகாப்பா சிறைக்குள்ள அழைத்து செஞ்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்சலு, டாக்டர்.